சோழ வரலாற்றில் மிக சிறப்பான இடத்தை பெற்றவர் கரிகால சோழன். அவரது வாழ்க்கையின் இரண்டாம் பகுதி அவர் அரசராக நிலைநிறுத்திய காலமும் சாதனைகளும் நிறைந்ததாகும். கரிகாலன் சிறுவயதில் சந்தித்த துன்பங்களை கடந்து தனது திறமை மற்றும் துணிச்சலால் சோழ நாட்டின் அரசராக உயர்ந்தார். அவர் ஆட்சிக்கு வந்ததும் முதலில் நாட்டின் ஒழுங்கை நிலைநிறுத்த கவனம் செலுத்தினார். பல சிறு மன்னர்களும் எதிரிகளும் சோழ நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருந்தனர். இவர்களை எதிர்கொண்டு கரிகாலன் தனது வீரத்தால் அனைவரையும் அடக்கினார். அவரது ஆட்சியின் முக்கியமான நிகழ்வாக வெண்ணி போர் குறிப்பிடப்படுகிறது. இந்த போரில் சேரர் மற்றும் பாண்டியர் கூட்டுப்படையை அவர் தோற்கடித்தார். இந்த வெற்றி சோழ நாட்டின் ஆட்சியை வலுப்படுத்தியது. இதன் மூலம் கரிகாலன் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அரசராக உருவெடுத்தார். கரிகாலனின் ஆட்சியில் மக்கள் நலன் முக்கியமாக கருதப்பட்டது. விவசாயம் நாட்டின் முதன்மை தொழிலாக இருந்ததால் நீர்ப்பாசனத்திற்கு அவர் பெரும் முக்கியத்துவம் அளித்தார். இதற்காக அவர் கட்டிய மிக புகழ்பெற்ற கட்டிடம் கல்லணையாகும். காவிரி நதியின் மீது கட்டப்பட்ட இந்த அணை உலகின் பழமையான நீர்ப்பாசன அமைப்புகளுள் ஒன்றாகும். இது இன்றும் தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கு பெரும் ஆதாரமாக உள்ளது. மேலும் வர்த்தகத்தையும் கரிகாலன் ஊக்குவித்தார். துறைமுகங்கள் வளர்ச்சி பெற்று வெளிநாடுகளுடன் வாணிபம் அதிகரித்தது. ரோமர் போன்ற வெளிநாட்டு வணிகர்களுடன் சோழர் வாணிபம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. இதனால் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் வலுவடைந்தது. கரிகாலன் கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆதரவளித்தார். சங்ககால புலவர்கள் அவரது வீரத்தையும் ஆட்சியையும் பாடல்களில் புகழ்ந்தனர். இதன் மூலம் அவரது புகழ் தலைமுறைகள் கடந்து மரவியது. அவரது ஆட்சியில் மக்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தனர். நல்ல நிர்வாகம், வலுவான இராணுவம், மேம்பட்ட நீர்ப்பாசனம் ஆகியவை அவரது ஆட்சியின் அடையாளங்களாகும். கரிகாலன் ஒரு வீரராய் மட்டுமல்லாமல் சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்தார். இதனால் கரிகால சோழன் தமிழர் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத மன்னராக உள்ளார். அவரது சாதனைகள் இன்றும் நம் நினைவில். கரிகால சோழனின் ஆட்சி நாள்கள் வளர்ந்தபோது அவரது புகழும் வீரமும் தமிழகத்தின் எல்லைகளை தாண்டி பரவத் தொடங்கியது. வெற்றி பெற்ற அரசனாக மட்டுமல்லாமல் மக்களின் நலனை முதன்மையாக கருதிய நீதிமானாகவும் அவர் அறியப்பட்டார். இந்த காலத்தில் நாட்டின் வளம் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வலுவடைந்தது. ஒரு நாள் காவிரி நதிக்கரையில் நின்று அதன் பெருக்கை கவனித்துக் கொண்டிருந்தார் கரிகாலன். இந்த நீர் கடலில் கலந்து விடாமல் மக்களின் பயிர்களுக்கு உதவினால் என்ன என்று அவர் சிந்தித்தார். அதுவே ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் ஆரம்பமாகியது. காவிரி நதியின் நீரை கட்டுப்படுத்தி விவசாயத்திற்கு பயன்படுத்த ஒரு அணை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த அணைதான் பின்னாளில் புகழ் பெற்ற கல்லணை. அந்த காலத்தில் இத்தகைய பெரிய கட்டுமானம் செய்வது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் கரிகாலன் அதை சாத்தியமாக்க முடிவு செய்தார். நாடு முழுவதும் இருந்து திறமையான தொழிலாளர்கள், கலைஞர்கள், பொறியாளர்கள் ஆகியோரை அழைத்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டனர். பணிகள் ஆரம்பமான போது பல சிக்கல்கள் ஏற்பட்டன. சில நேரங்களில் வெள்ளம் வந்து கட்டுமானத்தை சேதப்படுத்தியது. சில சமயம் கற்கள் சரியாக பொருந்தவில்லை. ஆனால் கரிகாலன் மனம் தளரவில்லை. அவர் தினமும் பணித்தளத்திற்கு சென்று தொழிலாளர்களை ஊக்குவித்தார். இந்த அணை நம் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றும் என்று கூறி அனைவருக்கும் உற்சாகம் அளித்தார். பல ஆண்டுகளின் கடின உழைப்புக்கு பிறகு கல்லணை கட்டுமானம் நிறைவு பெற்றது. காவிரி நதியின் நீர் இப்போது கட்டுப்படுத்தப்பட்டு பல பாசன கால்வாய்கள் வழியாக வயல்களுக்கு சென்றது. இதனால் விவசாயம் பெரிதும் வளர்ந்தது. நிலங்கள் பசுமையாக மாறின. மக்கள் செழிப்புடன் வாழத் தொடங்கினர். இந்த சாதனையின் மூலம் கரிகால சோழன் ஒரு போர் வீரனாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் வரலாற்றில் இடம் பிடித்தார். அவரது ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர். வணிகமும் வளர்ச்சி அடைந்தது. வெளிநாடுகளுடனான வர்த்தகம் அதிகரித்தது. ஒருமுறை அவரது மன்றத்தில் அமைச்சர்கள் அவரிடம் கேட்டனர், அரசே, உங்களின் மிகப்பெரிய வெற்றி எது? அதற்கு கரிகாலன் சிரித்தபடி பதிலளித்தார், போரில் பெற்ற வெற்றி அல்ல, மக்களின் வாழ்க்கையில் கொண்டு வந்த வளம்தான் என் உண்மையான வெற்றி என்று பதிலளித்தார். இவ்வாறு கரிகால சோழனின் ஆட்சியில் தமிழகம் செழித்து வளர்ந்தது. அவர் கட்டிய கல்லணை இன்று வரை நிலைத்து நிற்கிறது. அது அவரது தொலைநோக்கு பார்வைக்கும் மக்களுக்கான அர்ப்பணிப்புக்கும் ஒரு சின்னமாக உள்ளது.